சிவாஜி சார்லாம் அப்படி பேசிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அப்படி பேசிட்டு அப்படி போய் சைடில் துப்புனாரா அவர் எச்சு வருமா இது பிளட்டு எச்சு. ஒரு வீடுனா அதே வீட்டில் ஒரு சீரியல் 4 ஒரே வீட்டில் 4 சீரியல் நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சாதனை புரிந்த ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியாது. நடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கே எனக்கு தலைவர் அவங்க வந்து என்ன ரொம்ப ஆச்சரியம் வாங்கி பாராட்டினாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு வந்தாங்க, நான் போய் அவர் கலைஞர் சார்கிட்ட வாங்கும்போது அவர் ப்ராம்ப்ட்டு நீங்கள் வாங்கி பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு திறமை வேணும். ப்ராம்ப்ட்டு வந்து நீங்கள் ஈஸி நினச்சிக்காதீங்க. நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடக கலைஞர், ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மேன் ஒருத்தர் தான் மாதிரி பார்க்க போகிறோம். திரு சிவன் ஸ்ரீனிவாசன் ஐயா தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ஸ்டேஜில் வந்து எல்லாருக்கும் கேட்கணும்னா கத்தி தான் பேசணும், அந்த ப்ராம்ப்ட் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மைக் கிடையாது, நீங்கள் லாஸ்ட்டாக உட்காந்து கூட கத்தி தான் பேசி நீங்கள் பேச வைக்கணும். பட் நீங்கள் அதே சீரியலில் வந்து நடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா சார், இல்லை ஈஸியாக இருந்துச்சு? இல்லைம்மா, நான்லாம் ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு வந்து நான் ஸ்டேஜ் ப்ளே பண்ணால் மைக்கெல்லாம் நல்லா வந்துடுச்சம்மா. நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் தெளிவாக தான். அதுக்கெலாம் அது வந்து சொல்லுவாங்க, அந்த காலத்து மேடையில் பண்ணவங்களுக்கு கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் கற்றணும், அப்போ தான் கேட்கணும், அந்த ஆரம்பத்தில் இருந்தது. நான் யாரோ ஒருத்தர் சொல்லி கூட கேட்டேன், சிவாஜி சார்லாம் அப்படி பேசிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அப்படி பேசிட்டு அப்படி போய் சைடில் துப்புனாரா அவர் எச்சு வருமா, இது பிளட்டு எச்சு. அந்த அளவுக்கு அவருடைய நாடகத்தில் அப்படி வெறியாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இருந்திருக்கலாம். நான் அப்பயும் மைக் இருந்தது. அப்புறம் நான்லாம் ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படிலாம் இது பண்ணணும்னு இது இல்லை. நமக்கெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கிறது என்னென்னா, அவ்வளோ பிஸியாக இருக்கிறப்பெல்லாம் சிவாஜி சார் நாடகம் போட்டு நடிச்சிருக்காரு. அவரெல்லாம் ஒரு உண்மையிலேயே கலைத்தாயினுடைய அவங்களாம் ஒரு நடிப்பு சித்தர். அவங்கெல்லாம் நீங்களாம் தான் இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் அவங்கள பற்றி கேட்கும் போது நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. அவங்க செஞ்சதில் நம்மலாம் ஒரு பங்கு கூட நம்ம செய்யலை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இப்போ மைக்கெல்லாம் நல்லா வந்துடுச்சு. நான் வரும்போதே நல்லா தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன, சில இடத்துல கார்ட்லெஸ் மைக் வச்சே ட்ராமா பண்ணுறாங்களே. அதனால் இப்போ வந்து நமக்கு அது ஒன்றும் இதில் கற்றணுங்கிறதெல்லாம் இல்லை. அதை நம்ம அழகாக பண்ணலாம். என்ன ஒன்று, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராமாவில் வந்து கொஞ்சம் கை கால் அப்படி ஆட்டி இப்படி ஆட்டி கொஞ்சம் மூமெண்ட்டு காட்டணும் பேசுங்க. இதில் மூமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக நின்றுட்டு பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இதுக்குள்ள சீரியல்குள்ளே வந்தோடனே ப்ராம்ப்ட்டுங்கிற விஷயம் கேள்விப்பட்டு நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? அதை ப்ராம்ப்ட்டு வந்து எல்லாரும் வாங்குறதில்ல. இப்போ ப்ராம்ப்ட்டுனா கூட நீங்கள் என்ன பண்ணும், இப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. டெலிகாஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுதுங்கும் போது அது வந்து ப்ராம்ப்ட் மாதிரி வந்துருச்சு, பேசுகிறாங்க. ப்ராம்ப்ட்டு எல்லோரும் நான்லாம் ப்ராம்ப்டே வாங்குறதில்ல. ஆனால் சில நேரத்தில் ப்ராம்ப்ட்டு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அன்றைக்கி அந்த இது டெலிகாஸ்ட்டுக்கான இது ரெடி ஆகணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ப்ராம்ப்ட்டு நீங்கள் வாங்கி பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு திறமை வேணும். ப்ராம்ப்ட்டு வந்து நீங்கள் ஈஸி நினச்சிக்காதீங்க. ப்ராம்ப்ட்டு பண்ணுறதால நம்ம பேச்செல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஆக்ஷனில் உங்களுடைய ஃபேஸில் அந்த முகபாவனைகள் இருக்கணும், அந்த டயலாக்குடைய மாடலேஷன் இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக வாங்கி பண்ணணும். அதை வாங்கி கரெக்டாக பண்ணணும். ப்ராம்ப்ட் வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு ஸ்டேயாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இருக்காதுல்ல. ஸோ ப்ராம்ப்ட்டு வாங்கி செய்யறதுக்கும் திறமை வேணும். ஆனால் ப்ராம்ப்டெல்லாம் இப்போ தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ராம்ப்டெல்லாம் கிடையாது. இப்போ ப்ராம்ப்ட்டு அப்பப்போ சில நேரங்களில் சூழ்நிலைகள் அது வந்துடுது. இப்போ நாம் தூர்தர்ஷனில் வந்து நான் நிறையா ஹீரோ பண்ணியிருக்கேன். நான் தூர்தர்ஷன் ட்ராமாலாம் எப்படி தெரியுமா உங்களுக்கு, ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. லைவ் போவோம். சில நேரங்களில் அந்த ட்ராமா லைவில் போவோம். இப்போ நடிச்சிட்ருக்கீங்கன்னா அது லைவில் போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் எங்கேருந்து ப்ராம்ப்ட் பண்ணுவீங்க அங்கெல்லாம்? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தூர்தர்ஷன்லலாம் நாங்கள் நடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ரிஹர்சல் கொடுப்பாங்க. 10 டேஸ் 10 டேஸில் ரிஹர்சல் வித் மூமெண்ட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்டிங்கில் அங்கே ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஃபுல் மெமரியில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும்.
அது ஒரு பெரிய திறமை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு என்ன நடிப்பு கிடைச்ச வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சு. எங்கிருந்து வந்தான்னு ஒரு பாரதியாருடைய கவிதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொழியில் பண்ணாங்க தூர்தர்ஷனில். அதில் நான் பண்ணேன். அதெல்லாம் வந்து டைரக்டு லைவ். அதனால் அதெல்லாம் எனக்கு நடித்தது வந்து ஒரு பெரிய அனுபவம், நமக்கு கிடைச்ச ஒரு படிப்புன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் இருக்கும்போது அப்போ இப்போ டிவி நிறைய சேனல்ஸ் சொன்ன மாதிரி அப்போ இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கு நிறைய நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்துன்னு சொல்லலாம் தூர்தர்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலைஞர்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. அது என்னால் மறக்கவே முடியாது. அது நிறைய ட்ராமாஸ்னால் ஹீரோவை பண்ணேன், கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், சாங்கில் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன் நான். முன்னாடிலாம் நாடக கலைஞர்னாலே அவங்களுக்கு சீரியல் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை படத்தை நடிக்கிறதா இருக்கட்டும், இவங்க கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா டேரக்டர்ஸும் இருக்கு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அந்த குறைஞ்சிருச்சோ சார்? அந்த நாடக கலைஞர்லேருந்து சீரியலுக்காக இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் வரத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி கேட்குறீங்க? அவங்க நடிக்க வர்றது கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறீங்க? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு, நாடகத்துக்கு இல்லை, நாடகம் நடிச்சிட்டு இருக்கவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு கேட்குறேன். அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ டெல்லி கணேஷ் சார்லாம் அவரெல்லாம் ட்ராமா ஸ்டேஜில் கலக்கணவர். அவர் டெல்லி சார்லாம் அவர் ட்ராமாலேருந்து வந்தவர் தானே. அவர் ட்ராமா போட்டிருந்தாரு. அப்புறம் நான் கேட்குறது சினிமாவுக்கு இப்போ கேட்குறேன். இப்போ கரண்ட்டில் பண்ணுறாங்களேம்மா. இப்போ ஒரு ஒய்ஜி மகேந்திரன் சார் ட்ராமாவும் போடுறாரு, சினிமாலையும் நடிக்கிறாரு. அந்த மாதிரி நடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ராமா ஆர்டிஸ்ட்னாவே எல்லாருமே ஓரளவு மரியாதை கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டயலாக் டெலிவரி கிளியராக பேசுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி நீங்கள் இருந்த சீரியலுக்கும் இப்போ கரண்ட்லி இருக்க சீரியலுக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நடிப்புங்கிறதுல என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒன்று தான். உணர்ச்சிகளெல்லாம் ஒன்று தானே. கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லையா, அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். என்ன ஒன்று இன்றைக்கி வந்து சீரியல் இப்போ என்னென்னா நல்லா டெவலப் ஆகி பிக்சர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடுனா அதே வீட்டில் ஒரு சீரியல் 4 ஒரே வீட்டில் 4 சீரியல் நடக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லொக்கேஷன் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ரொம்ப டெவலப்மெண்ட்டு அது நிறையா மாறி இருக்கு. ஒரே இடம் இல்லாமல் இங்கேருந்து ஒரு தோட்டம்னா தோட்டம், மலைனா மலை, அந்த மாதிரி நேச்சுரலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி செட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கு போடுற அளவுக்கு செட்டுகள் போட்டு பிரமாண்டமாக போயிட்டுருக்கு. இப்போ கூட நெஞ்சத்தைக்கு அதே நான் ஒன்று நடிச்சிட்ருக்கேன். ஜீ தமிழில் 7 மணிக்கு போயிட்டுருக்கு. பிரமாதமாக போயிட்டுருக்கு. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடீஸ்வர வீடுனா அந்த கோடீஸ்வர வீடு பண்ணியிருக்கார் ப்ரொடியூசர், டைரக்டரு, எல்லாமே நல்லா அந்த படம் அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. சீரியல் நல்லா அந்த வகையில் நல்லா ரிச்சாக இருக்குது. நீங்கள் நாடக கலைஞராக இருந்த கலைஞர் சார் உங்களை வந்து பாராட்டியிருக்காராமே? நாடக கலைஞராக இல்லை, நாடகத்தில் நடிச்சு நான் சீரியல்லாம் வந்துட்டேன். நிறையா சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து அவர் முத்தமிழ், அதாவது அவர் மாதிரி ஒரு நீ ஒரு அதாவது என்ன சொல்கிறது, கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சாதனை புரிந்த ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியாது. மிகப்பெரிய தலைவர். அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து வள்ளூர் கோட்டத்தில் பாரதியாராக நடித்தேன். அந்த பாரதியார் நடித்து அவர்கிட்ட பாராட்டு வாங்கினேன். அது என்னால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அதே மாதிரி உலகத்தமிழர் பேரவைன்னு ஒன்று இருக்குது அவங்க இதில். அதில் வந்து எனக்கு வந்து அவர் தலைவர் முன்னாடி, கலைஞர் சார் முன்னாடி மேடையில் வந்து ராஜராஜ சோழன் நான் நடித்தேன். அது வந்து நல்ல மிக பிரமாண்டமான முறையில் பண்ணாங்க. அது வந்து அது அப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்ததில் எல்லாரும் அரசியலில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த வள்ளூர் கூடத்தில் அந்த மேடையில் எனக்கு ராஜராஜ சோழனாக போட்டு நடித்த ஒரு அனுபவம். அவர் தலைவருடைய கலைஞர் சார் அவர்களுடைய அந்த எழுத்தில் நடித்தது எனக்கு அது மறக்கவே முடியாது. அதுக்கு வந்து
நான் வந்து பண்ணக்கூடியும் 5 பெண்களும்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தேன். அதில் செய்யா ரவின்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் தான் அந்த வாய்ப்பை எனக்கு வந்து உயர்திரு ஜெகத்ரட்சகன் சார் இருக்காங்க, மந்திரியார் அவங்க, அப்புறம் மந்திரி துரைமுருகன் சார், அவங்கெல்லாம் என்னை பார்த்து அந்த இதை செலக்ட் பண்ணி தான் அதை நடிக்க வச்சாங்க. அது நடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கே எனக்கு தலைவர் அவங்க வந்து என்னை ரொம்ப ஆச்சரியம் வாங்கி பாராட்டினாங்க. இது கிடச்சி ஒரு 20 நாள் கழித்து நான் ஒரு ஃபங்க்ஷனில் மேடையில் போகிறேன். அதாவது திரைப்படத்துறையின் நலவாரியன்னு ஒன்று இருக்குது, அது சின்ன திரைக்காக கொடுத்தபோது தலைவர்கள்லாம் இப்போ இந்த கார்டை வாங்க போனாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு வந்தாங்க. நான் போய் அவர் கலைஞர் சார்கிட்ட வாங்கும்போது அவர் நல்லா நடிச்சையா அப்படின்னாரு. 20 நாள் கழிச்சு 20 நாள் அதெல்லாம் எனக்கு அப்படி அது என்ன மாதிரி பிஸி இடம், என்ன மாதிரி பரபரப்பான இடம், மேடையில் அது சொன்னாங்க. அந்த மாதிரி அவருடைய வாழ்த்து பெற்றது வந்து என்னோட வாழ்நாளில் மறக்க முடியாது. அது ஒரு பெரிய வாழ்த்து. அது எனக்கு இன்றைக்கி நினச்சி பார்ப்பேன் அதை நான். அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க மூலமாக நம்ம சின்ன திரைக்கு திரைப்படத்துறை நலவாரியம், தமிழக அரசு விருது, கலைமாமணி விருது, இதெல்லாம் அவங்க சின்ன திரைக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க வந்து முதல்வர் ஆனோன்னே, நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு முதல்வர் ஆனோன்னே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவரை பாராட்டுறதுக்கு எங்கள் சின்ன திரைக்கு தான் கொடுத்தார் பாராட்டு விழாவுக்கு. அதெல்லாம் மறக்க முடியாது. அதனால் அடிக்கடி அவரை போய் பார்க்குற வாய்ப்பு, சந்தர்ப்பம், அதெல்லாம் ஒரு பெரிய நமக்கு வாழ்க்கையில் ஒரு கொடுப்பனை. ரொம்ப அதாவது அந்த ஒரு எளிமை இருக்கும், இந்த எளிமையாக பாராட்டுவாங்க ரொம்ப. அது வந்து எப்படிப்பட்ட தலைவர், அதெல்லாம் எனக்கு ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் நான் வாழ்க்கையில். கலைமாமணி அவார்ட்ஸ் அது வாங்கிட்டேன் நான். கலைமாமணி அது எப்படி சார் இருந்துச்சு அந்த அவார்டு வாங்குறப்போ? கலைமாமணி விருது வாங்கும் போது நான் வந்து அது எனக்கு வந்து அது புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. நான் என்னுடைய நாடகம் பார்த்தீங்கன்னா, நான் ஏலிச நாடக மட்டத்தில் என்னுடைய பதிவு இருக்கும். ஏன்னா அந்த நாடக கலைஞருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, அப்போ இருந்தது. அது வந்து நாங்கள் என்னென்னா ரயில்வேக்கோ பஸ்ஸுக்கு போகும்போது அது வாங்குவோம். ஸோ என்னுடைய பதிவு அங்கே ஏலிச நாடக மட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது அம்மா மூலமாக எனக்கு அது கிடைச்சிது. கிடைக்கும் போது எனக்கு என்னன்னா, அந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு வந்து இன்னை வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஒரு விஷயம், அப்போ வந்து நம்ம தேவா சார் இருந்தாங்க, மியூசிக் டைரக்டர் தேவா சார் தான் வந்து எங்கள் தலைவராக இருந்தார். அவர் சொன்னார், சிறப்பான விருது, சிறப்பான உங்களுடைய சேவை கிடைச்சிருக்குன்னாரு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நான் உண்மையிலே என்னுடைய சேவை உண்மையிலேயே நான் அதிலேயே இந்த கலைக்காக உழைச்சதா அது கிடைச்சது வந்து என் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரமாக, அதாவது என்னுடைய கலை உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நினைக்கிறேன்.